வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. சீன புரட்சி, மாவோவின் செங்கொடி. ஒரு நாடு போரால் உடைந்தால் அது மீண்டும் எழலாம். ஆனால் ஒரு நாடு அவமானத்தால் உடைந்தால் அது புரட்சியாக வெடிக்கும். 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் சீனா அப்படித்தான் இருந்தது. அவமானங்களின் நாடு. ஒரு காலத்தில் உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்று சீனா. ஆனால் 1800களில் வெளிநாட்டு தலையீடு, ஒப்பியம், போதை மருந்து போர்கள், ஐரோப்பிய வணிக அதிகாரம், சீனா தன் மரியாதையை இழந்தது. மக்கள் பசி, வறுமை, அநீதியில் சிக்கினர். உள்நாட்டு போர், இரு சீன தேசம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சீனா ஒரு நாடாக இல்லை, இரு சக்திகளாக பிரிந்திருந்தது. ஒரு பக்கம் தேசியவாத அரசு, மற்றொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள். இந்த மோதல் ஒரு தேர்தல் அல்ல, ஒரு உயிர் மரண போர். மாவோ கிராமத்திலிருந்து எழுந்த மாபெரும் தலைவர். இந்த குழப்பத்தில் இருந்து ஒரு மனிதன் மெதுவாக எழுந்தான், மாசேதுங். அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை, நகரங்களில் வளரவில்லை. அவர் நம்பிக்கை சீனாவின் சக்தி கிராமங்களில் தான் இருக்கின்றது. விவசாயிகள், ஏழைகள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், அவர்களே அவரது புரட்சியின் மூல சக்தி. நீண்ட பயணம், வேதனைக்குள் வெற்றி. 1930களில் கம்யூனிஸ்டுகள் அழிவின் விளிம்பில் இருந்தனர். அந்த தருணத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. லாங் மார்ச். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள், பசி, நோய், மரணம். ஆனால் அந்த நடை பயணம் ஒரு தோல்வி அல்ல, அது மாவோவின் புரட்சி பயணமாக மாறியது. 2ஆம் உலகப் போர் ஒரு வாய்ப்பு. ஜப்பான் சீனாவை ஆக்கிரமித்தது. இந்த தாக்குதல் சீனாவை அழித்தது. ஆனால் மாவோவுக்கு அது ஒரு வாய்ப்பை தந்தது. தேசப்பற்று, வெளிநாட்டு எதிர்ப்பு. கம்யூனிஸ்டுகள் மக்களின் நம்பிக்கையை மெல்ல கைப்பற்றினர். 1949 செங்கொடி பறந்த நாள். 2ஆம் உலகப் போர் முடிந்தபின் உள்நாட்டு போர் மீண்டும் வெடித்தது. 1949 பீஜிங். மாசேதுங் மக்கள் சீன குடியரசு, பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா என்ற புதிய நாட்டை அறிவித்தார். சீனாவில் ஒரு புதிய யுகம் தொடங்கியது. ஒரே கட்சி, ஒரே குரல், ஒரே கொள்கை. புரட்சி அரசாக மாறியது. புதிய சீனா, புதிய எண்ணம். இந்த புதிய சீனா தன் எல்லைகளை மீண்டும் வரைய நினைத்தது. பழைய அவமானங்களை மறக்க நினைத்தது. ஆசியாவில் தன் இடத்தை உறுதி செய்ய நினைத்தது. இனி சீனா ஒரு அமைதியான நாடு அல்ல, அது ஒரு விழித்தெழுந்த புதிய சக்தி. இந்தியாவின் பார்வை. இந்தியாவுக்கு சீன புரட்சி ஒரு அச்சம் அல்ல, ஒரு நம்பிக்கை. மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு ஆசியாவின் சக்தி. நிறைவாக, மாவோவின் புரட்சி ஒரு அரசியல் மாற்றம் மட்டும் அல்ல, ஒரு ஆட்சி மாற்றம் மட்டும் அல்ல, அது ஒரு நாட்டின் மனநிலை மாற்றம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.